ஹே கைஸ், இன்றைய கிளாஸில் தாராபாரதி பற்றி சிறுகுறி பார்ப்போம். ஸோ தாராபாரதி இவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்க அப்படின்னா, இவருடைய பெயர் தாராபாரதி, இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கோலை என்னும் சிற்றூர். ஓகேங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கோலையில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை துரைசாமி, தாயார் புஷ்பம்மாள், துணைவியார் சந்தானலட்சுமி, புதல்வர்கள் விவேகானந்தன் மற்றும் லோகுதுரை. ஸோ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அடைமொழி கவி ஞாயிறு. ஸோ நீங்கள் தாராபாரதின்ற படிச்சிங்க அப்படின்னாலே கவி ஞாயிறு தாராபாரதி அப்படின்னு தான் சொல்லி படிக்கணும். அவருடைய அடைமொழியும் சேர்த்து படிச்சிங்கன்னா தான் அடைமொழி தனியாக ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ கவி ஞாயிறு தாராபாரதி. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ அவர் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம். இயற்றிய பாடல் பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். இவருடைய காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 6th புக்கில் கொடுத்த ஒரு ஸ்மால் டேட்டாஸ் தான். ஸோ திரும்ப பார்ப்போம். தாராபாரதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா கவி ஞாயிறு தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். திருவண்ணாமலை மாவட்டம் கோலையில் பிறந்திருப்பார். இவருடைய அடைமொழி பார்த்திங்க அப்படின்னா கவி ஞாயிறு. இவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம். இவர் இயற்றிய பாடல் பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். இவருடைய காலம் பார்த்துக்கோங்க, 26/2/1947 முதல் 13/5/2000 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ். கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.